ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, மரவள்ளி கிழங்கு வேக வச்சு தாளிச்சிருந்தேன் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக. அது எப்படி செஞ்சேன் அப்படின்னு நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். இது சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்கும். இப்படி தாளித்து சாப்பிடும் போது கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம வெறுமனை வேக வச்சு சாப்பிடாம இப்படி செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சைஸில் கிழங்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப பிஞ்சாக எடுத்துட்டிங்கனாலும் நல்லா இருக்காது. சுத்தமாக மண் இல்லாமல் கழுவி எடுத்துக்கங்க. நான் இன்னைக்கு இந்த ஒரு கிழங்கு மட்டும் வேக வைக்க போகிறேங்க. இதுவே 4 பேர்த்துக்கு போதுமானதாக இருக்கும். இதோட மேல் தோலெல்லாம் நல்லா எடுத்துட்டு மறுபடியும் கழுவணும். இப்போ நான் இதை தோல் சீவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். கத்தியை வச்சு லேசாக ஒரு கீறிட்டு இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா நீளமாக வந்துடும் இந்த தோல். ஒரு சிலர் இந்த தோலோடையே சேர்த்து உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துடுவாங்க. அதுக்கப்புறம் தோலை உரிப்பாங்க, ஈஸியாக இருக்கும்னு. அப்படி செஞ்சோம்னா இந்த கிழங்குனுடைய கலரே மாறிடும், ஒயிட் கலர் உங்களுக்கு கிடைக்காது. இப்போ பாருங்கள், தோலெல்லாம் எடுத்துட்டேன். இதை இப்போ 2ஆக கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாகவும் கட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் முழுசாக வேக போட்டுட்டு அப்புறம் கூட இதை கட் பண்ணிக்கிறலாம். நம்ம வேக வச்சதுக்கப்புறம் கட் பண்ணும் போது ஈஸியாக கட் பண்ண வராதுங்க, வலிக்கிட்டு போகும். இந்த மெத்தடு தான் சரியானதாக இருக்கும். இப்போ இது எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த கிழங்கவே பாதி வேக்காடு வேக வச்சுட்டு நீளமாக மெல்லிஸாக கட் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா எண்ணெயில் பொரித்து சாப்பிட்டோம்னா அந்த சிப்ஸும் நல்லா இருக்குங்க. மிளகாப்பொடி உப்பு போட்டு சாப்பிட்லாம். இப்போ கட் பண்ணதெல்லாம் மண் சட்டியில் போட்டுட்டு வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு தண்ணியும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வைக்க போகிறேன். இந்த கிழங்க குக்கரில் வேகப்படாதீங்க, ரொம்ப கூழ் மாதிரி வெந்துடும். நம்மளுக்கு அந்த ஷேப் கிடைக்காது, துண்டு துண்டாக கிடைக்காது. இப்போ வேகப்பட்டாச்சு கிழங்கு. அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பச்சை மிளகாய், சீரகம், தேங்காய் இதை போட்டு குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு. இப்போ கிழங்கு வந்துடுச்சான்னு பார்க்கலாம் வாங்க. மூடி போட்டு வேக வைங்க. நான் இந்த வீடியோ எடுக்கிறனால மூடி போடாமல் வேக வச்சிட்ருக்கேன். இதில் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு பீஸ் கிழங்கை எடுத்து அமுக்கி பார்த்தீங்கன்னா வெந்தது தெரியும். அப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. முத்தின கிழங்காய் இருந்தால் சீக்கிரம் வேகாதுங்க. நல்லா இந்த அளவுக்கு வெந்திருக்குது பாருங்கள். நல்லா நைஸாக கூலாக தெரியும் பாருங்கள் இதுவே. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறலாம். காய்கறி வடிகட்டுற அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் எடுத்து கரண்டியில் போடுங்க. பாத்திரத்தில் இருந்து டைரெக்டாக வடிகட்டுற பாத்திரத்தில் ஊற்றுனீங்கன்னா கையில் ஆவிப்படும். அதனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். கிழங்க தாளிச்சிக்கிறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கங்க. கடுகு நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் 4 சேர்த்துக்கங்க. அதோடைய நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது இதையும் சேர்த்துட்டு நம்ம வேக வச்ச கிழங்கையும் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு அடியிலேருந்து மேலாப்பில் கிளறி விடுங்க. உங்களுக்கு சோம்பு வாசனை பூண்டு வாசனை பிடிக்குன்னா இதோட தட்டி சேர்த்துக்கிறலாம். இப்போ பாருங்கள், அவ்வளோதாங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸு ரெடி ஆயிடுச்சிங்க. ஒரு சுக்குமல்லி காப்பியோடு அதை சர்வ் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த கிழங்கு இதே மெத்தடில் செஞ்சுட்டு கடைசியாக தேங்காய் கசகசா அரைச்சி ஊற்றிட்டிங்கனாலும் அதுவும் சூப்பராக இருக்குங்க. சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.